Hello friends, welcome to Saran Crafts and Jewelry. இன்னைக்கு நாம front post and back post double crochet stitch பார்க்க போறோம். அது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி எப்படி basket weave stitch பண்றோம்ங்கறதையும் பார்ப்போம். So இதுக்கு நம்ம ஒரு 5 mm crochet hook and 4 ply woolen thread எடுத்துக்கிறோம். First எப்பவும் போல slip knot போட்டு ஸ்டார்ட் பண்றோம். நான் ஒரு சின்ன ஸ்கொயர் சாம்பிள் தான் செய்ய போறேன். அதனால பேஸ் செயின் ஒரு 10 செயின் ஸ்டிச்சஸ் இருந்தா எனக்கு போதும். சோ நான் ஃபர்ஸ்ட் 10 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கறேன். 10 பேஸ் செயின்ஸ் போட்ட பிறகு நம்ம டபுள் crochet தான் வர்க் பண்ண போறோம்ன்றதனால எக்ஸ்ட்ராவா 3 செயின்ஸ் போட்டுப்போம். எப்பவுமே நம்ம டபுள் crochetக்கு 3 செயின்ஸ் 3 சங்கிலி தையல் தான விட்டு 4th செயின்ல இருந்து தான ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே போல நான் 3 எக்ஸ்ட்ரா போட்டுக்கறேன். சோ மொத்தம் 13 செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கறேன். இது முடிச்சதும் first row ஃபுல்லா டபுள் crochet தான் போட போறோம். நார்மல் டபுள் crochet ஒவ்வொரு செயின்லயும் ஒரு டபுள் crochet நம்ம எப்படி டபுள் crochet டியூட்டோரியல்ல போட்டு பிராக்டீஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் போட போறோம். ஒவ்வொரு செயின்லயும் ஒரு டபுள் crochet போட்டு first row-வை finish பண்ணிடலாம். செகண்ட் ரோல இருந்து தான் நம்ம front post and back post chain stitch double crochet stitch எப்படி போடுறதுன்னு பாப்போம். एक्चुअली front post and back postக்கு எப்பவுமே பேஸா chain stitch மட்டும் இருந்தா போதாது. double crochet ஆல்ரெடி போட்ட double crochet or single crochet ஒரு ரோ இருக்கணும் பேஸா. அத வச்சு தான் நம்ம front post and back post வர்க் பண்ண போறோம். சோ இப்போ நான் ஒரு லைன் double crochet போட்டு முடிச்ச பிறகு எப்படி front post போடுறதுங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். front post and back post அது ரெண்டு காம்பினேஷனா நம்ம போடுறப்ப நமக்கு basket weave stitchும் கிடைச்சிடும். சோ இன்னைக்கு 3 stitch நம்ம all together கத்துக்க போறோம். பாருங்க first நம்ம first row double crochet ஒவ்வொரு செயின்லயும் ஒரு double crochet போட்டு finish பண்ணிடுறோம். இப்ப லாஸ்ட் செயின் வந்தாச்சு. double crochet போட்டு finish பண்ண பிறகு next row ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம எப்பவுமே 3 chain stitches போடுவோம்ல அதே போல போட்டுக்கறோம். இது பாருங்க நார்மல் double crochet நம்ம ஒரு row போட்டா எப்படி இருக்குமோ அதே போல போட்டாச்சு. சோ 10 chainsன்றதால 10 double crochet plus 1 அந்த 3 chains எக்ஸ்ட்ரா விட்டலாம். சோ நம்மளுக்கு பொறுத்தவரைக்கும் 11 double crochets இருக்குறது அர்த்தம். இப்ப 3 chains போட்டு next row ஸ்டார்ட் பண்றோம். இப்ப front post double crochet எப்படி போடுறதுன்னு பாப்போம். நார்மலா double crochet போடுறதுனா நம்ம செயின்ல இன்சர்ட் பண்ணி போட ஆரம்பிப்போம். அப்படி போடாம இப்போ நம்ம ஆல்ரெடி போட்ட double crochet இருக்கு பாருங்க. சோ இந்த double crochetக்கு நடுவுல இருக்க கேப்ல ஹூக்க இன்சர்ட் பண்ண போறோம். இந்த double crochetக்கு முன்னாடி இருக்க ஹோல் and நெக்ஸ்ட் இருக்க ஹோல் ரெண்டுத்துக்கும் நடுவுல ஹூக்க இன்சர்ட் பண்ணி நம்ம எடுக்கறோம். இது front சைடுல இருந்து இன்சர்ட் பண்ணி thread எடுத்து double crochet போட்டதனால இது front post. இப்போ மறுபடியும் பாருங்க இந்த double crochetக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கிற ஓட்டையில நம்ம ஹூக்க இன்சர்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் yarn ஒரு நூல் ஒரு வாட்டி சுத்திட்டு இந்த double crochetவை இப்படி ஃப்ரண்ட்ல இருந்து எடுத்து நம்ம நூல் எடுத்து போடுறதுனால இது front post. இதே back post எப்படி பண்றோம்னா இதே double crochetக்கு இருக்கிற முன்ன பின்ன இருக்க ஹோலை டிஃபரண்ட் சைடுல இருந்து இந்த ஹூக் இன்சர்ட் பண்ணாம பேக் சைடுல இருந்து ஹூக் இன்சர்ட் பண்ணி thread எடுத்தா அது back post. பாருங்க தி பேக் சைடுல இன்சர்ட் பண்ணி thread எடுத்து நம்ம போடுறப்போ அது நமக்கு back post வரும். back post double crochet. சாரி இன்னொரு வாட்டி அதே பண்றோம் பாருங்க. பேக் சைடுல இருந்து நம்ம இன்சர்ட் பண்ணி எடுக்கறப்போ பேக் போஸ்ட் டபுள் crochet. சோ ஃப்ரண்ட் போடுறப்போ நமக்கு ஒரு வெர்டிகல் லைனா இருக்கும். பேக் போஸ்ட் போடுறப்போ நமக்கு ஜஸ்ட் ரெண்டு செயின் ஸ்டிட்ச் மாதிரி மட்டும் ஒரு ஹாரிசான்டல் லைன் மாதிரி தான் தெரியும். சோ ஃப்ரண்ட் போஸ்ட்ங்கிறது வெர்டிகல் லைன்ஸையும் பேக் போஸ்ட்ங்கிறது ஹாரிசான்டல் லைன்ஸையும் நமக்கு கிரியேட் பண்ணும். சோ ஃப்ரண்ட் அப்போ காம்பினேஷன் ஆஃப் ஹாரிசான்டல் லைன் வெர்டிகல் லைனை நம்ம மாத்தி மாத்தி பார்க்கறப்போ அது ஒரு basket weave stitch நமக்கு கிரியேட் பண்ணும். பாருங்க again நான் front post போடுறேன். இன்சர்ட் பண்ணி
டபுள் crochet போட்டு அது ஃப்ரண்ட் போஸ்ட். இந்த ஸ்டிச்சுக்கு கேப்பில் இன்சர்ட் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் பண்ணால் ஃப்ரண்ட் போஸ்ட். இதே நம்ம பேக் சைட்லேருந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணோன்னா தட் இஸ் பேக் போஸ்ட். நார்மலாக செயினுக்குள்ளே ஹூக்கை விட்டு நம்ம த்ரெட்டை எடுத்து டபுள் crochet போடுவோம். அப்படி பண்ணாமல் இந்த ஸ்டிச்சுக்கு இருக்கிற கேப்புக்குள்ளே நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி போடுறோம். அதை ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஹூக் இன்சர்ட் பண்ணியா ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் சைட்லேருந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணால் பேக் போஸ்ட். இப்போ ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டாச்சு. நான் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் 2 பேக் போஸ்ட், அகெயின் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் 2 பேக் போஸ்ட்டுன்னு மாற்றி மாற்றி போடுறேன். பாருங்கள், இப்போ அகெயின் பேக் போஸ்ட் போடுறோம். பேக் சைட்லேருந்து இப்படி ஹூக் இன்சர்ட் பண்ணி த்ரெட் எடுத்தால் இது பேக் போஸ்ட். ஸோ நம்ம லாஸ்ட் செயின் ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் 2 பாருங்கள். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் போஸ்ட் போட்ட இடத்துல ஹரிசாண்டலாக லைன்ஸும் பேக் போஸ்ட் போட்ட இடத்துல வர்டிக்கல் லைன்ஸ் இருக்கா மாதிரியும் நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இது இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரோ போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு ஃப்ளாட் ஸ்கொயராக பண்ணுறப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ரோன்னும் போது பேக் சைடு திருப்பி போகல. ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ நம்ம எந்த இடத்துல ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டோமோ அந்த இடத்துல பேக் போடணும். பேக் போஸ்ட் போட்ட இடத்துல ஃப்ரண்ட், அது மாதிரி ரிவர்ஸாக மாறிடும். நம்ம அதை வந்து இப்படி திருப்பிட்டோம்ல, அதனால் அப்படி மாறிடும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். ஃப்ரண்ட் போட்ட இடத்துல பின்னாடி பக்கம் இருந்து போட்டாலும் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ஃப்ரண்ட் போஸ்ட் போட்ட மாதிரியே இருக்கணும். ஸோ அதனால் அங்கே பேக் போடணும். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு பேக், பேக் ஃப்ரண்ட்டுன்னு ஆல்டர்னேட்டாக நம்ம மாற்றி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ரோ போடும்போது அது சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், மட்டும் பார்த்து போடுங்க. அது உங்களுக்கு போட போட ப்ராக்டிஸில் தான் பழகும். நமக்கு இப்போ இந்த ஸ்டிச் இங்கே பின்னாடி பார்க்குறப்போ ஃப்ரண்ட் போஸ்ட்டாக இருக்குன்னா அப்படியே ஃப்ரண்ட் போஸ்ட்டே போடுங்க. ஸோ நம்ம எந்த சைட் டேர்ன் பண்ணாலும் அங்கே நமக்கு ஹரிசாண்டலாக லைன் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே பேக் போஸ்ட் போடணும், வெர்டிக்கலாக லைன் தெரிஞ்சிச்சுன்னா ஃப்ரண்ட் போஸ்ட் போடணும். அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணி போட்டுகிட்டே வந்தோன்னா எப்பயுமே ஈவன் லுக்காக இருக்கும். ஸோ நமக்கு எத்தனை ரோஸ் வேணுமோ அத்தனை ஃப்ரண்ட் போஸ்ட் அண்ட் பேக் போஸ்ட் ஸ்டிச்சஸ் அத்தனை ரோ நம்ம ஒரே பேட்டர்னாக போடணும். ஸோ இப்போ நான் வந்து 2 ஃப்ரண்ட் போஸ்ட் 2 பேக் போஸ்ட், 2 ஃப்ரண்ட் போஸ்ட் 2 பேக் போஸ்ட்டுன்னு மாற்றி போட்டிருக்கேன். அப்படி போடுறதுனால நான் 2 ரோ சேமாக ஃப்ரண்ட் போஸ்ட்டுன்னு சேமாகவே போட்டுகிட்டே வருவேன். 2 ரோ போட்டுட்டு 3வது ஒரு ரோவும் போடணும். 3வது ரோ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் டபுள் crochet ரோ போட்டோம்ல, அது மாதிரி ஒரு பேஸ் ரோவாக நெக்ஸ்ட் ரோக்கு அமையும். ஸோ 2 ரோ ப்ளஸ் 1, ஸோ 3 rows ஆஃப் சேம் பேட்டர்ன் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட், ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட்டுன்னு சேம் பேட்டர்ன் 3 rows நான் ஃபாலோ பண்ண போகிறேன். பாருங்கள், ஃப்ரண்ட் போஸ்ட் போட்ட இடத்துல ஹரிசாண்டல், ஃப்ரண்ட் போஸ்ட் போட்ட இடத்துல நமக்கு வெர்டிக்கல் லைன், பேக் போஸ்ட் போட்ட இடத்துல ஹரிசாண்டல் லைன் நமக்கு நல்லா கிளியராக தெரியுதுல்ல. ஸோ இப்படி மட்டும் போட்டு இது வந்து நமக்கு பேஸ்கெட் வீவ் ஸ்டிச்சோட ஸ்டார்டிங் தான். இதே மாதிரி நம்ம ஆல்டர்னேட் பண்ணி நெக்ஸ்ட்டு 3 ரோஸும் ஆல்டர்னேட்டாக பண்ணி போட்டுகிட்டே வரும்போது தான் ஒரு கம்ப்ளீட் லுக் வந்து பேஸ்கெட் மாதிரி தெரியும் நமக்கு. ஸோ நான் இப்போது இன்னொரு ரோ ஆஃப் சேம் பேட்டர்ன் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ஸ்டிச் எப்படி போடணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஸோ நான் இப்போ 3 rows முடிச்சுட்டேங்க. 3rd row முடிஞ்சு 3 பேஸ் செயின்ஸ் போட்டு நான் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லா பேஸ்கெட் வீவ் பேட்டர்ன் விசிபிளாக இருக்கு. இப்போது நம்ம இங்கே 3 செயின்ஸ் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிறது ஃப்ரண்ட் போஸ்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் போஸ்ட் இடத்துல நான் இப்போ பேக் போஸ்ட் போடுறேன். ஸோ ஹரிசாண்டலாக மாற்ற போகிறேன். அந்த லைனை வெர்டிக்கலாக இருக்க லைன் நமக்கு இப்போ ஹரிசாண்டலாக மாறும். இப்போ பேக் போஸ்ட் இருக்க இடம் அதில் ஹரிசாண்டல் லைனை வெர்டிக்கலாக மாற்றுறோம். ஸோ அங்கே நான் ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு பேக் போஸ்ட்டில் ஃப்ரண்ட் போஸ்ட்னு ஆல்டர்னேட் ஸ்டிச் போடணும். பார்த்து போடுங்க. ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு ரோ வந்து
மாறும். ஹாரிசான்டல் லைன் வெர்டிக்கலாகவும் வெர்டிக்கல் லைன் ஹாரிசான்டலாகவும் மாறும்போது நீங்கள் இதே மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு செட் ஆஃப் 15 to 20 ரோஸ் போட்டுட்டு அதை பார்த்தீங்கன்னா அதை ஒரு பேஸ்கெட் மாதிரியே ஒரு லுக் அண்ட் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் இதை பேஸ்கெட் வீவ் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இதை வச்சு நீங்கள் ஒரு மணி பர்ஸோ இல்லை ஃபோன் பவுச் இதெல்லாம் டிசைன் பண்ணிங்கன்னா ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப க்ளோஸ்டு ஸ்டிச், அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, கேப்ஸ் கம்மியாக இருக்கிற ஸ்டிச். ஸோ இது நீங்கள் ஃபோன் பவுச்செல்லாம் போட்டிங்கன்னா ஃபோனுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனாகவே கூட இருக்கும். ஸோ இது ஃபோன் பவுச்சுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பர்ஸுக்கு, ஃபோன் பவுச்சுக்கெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூட் ஆகிற ஸ்டிச் இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போது ஒரு ஸ்கொயர் பீஸாக தான் போட ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எல்லா ஸ்டிச்சஸுமே. நெக்ஸ்ட்டு டுட்டோரியல்ஸில் நான் உங்களுக்கு ஒரு சர்க்குலர் பேட்டர்ன், அதாவது ஒரு பர்ஸ் மாதிரி, ஒரு பர்ஸுக்கான பேஸ் மாதிரி எப்படி போடணுங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். பர்ஸ் ஒரு ஃபோன் பவுச் எல்லாத்துக்குமே சேம் தான், நம்ம டைமென்ஷன்ஸ் தான் மாறும். அதில் மேலே ஜிப் அட்டாச் பண்ணுவோம், இதில் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி தான் பேசிக்காக மாற்ற போகுது. நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹரிசான்டல் வெர்டிக்கல் இருந்த இடத்துல ஹரிசான்டல் இருந்த இடத்துல வெர்டிக்கல்னு இப்படி ஆல்டர்னேட்டாக மாறி ஒரு பேஸ்கெட் மாதிரி எஃபெக்ட் நமக்கு தருது. இந்த ஸ்டிச் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.